Hello friends, welcome to Bright Future channel. ஸோ இந்த சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் எங்க லொகேட் இருக்கு அப்படிங்கறத பார்த்தா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜுங்க. அந்த காலேஜோட கோட் நோட் பண்ணிக்கோங்க. 4974 கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரே லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கனால சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கன்ஃபியூஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா உங்களுக்கு கவுன்சில் கோட் கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த காலேஜ்ல உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கு, ஸோ அந்த கோர்ஸ்லாம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ரேங்க்ல வந்து உங்களுக்கு க்ளோஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ்க்கான ரேங்கிங் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 33,559க்கும், பிசியில் 53,869க்கும், பிசிஎம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,267க்கும், எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 60,687க்கும், எஸ்சியில் 55,982க்கும், எஸ்சி ஏல உங்களுக்கு 1,72,511க்கும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சிஎஸ் கோர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 5,492க்கும், பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,020க்கும், பிசிஎம்ல 6,643க்கும், எம்பிசியில் 14,216க்கும், எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 19,459க்கும், எஸ்சி ஏல 77,987க்கும், எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 76,016க்கும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஈசி கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸுக்கு ஓசி கேட்டகரியில் 16,905க்கும், பிசி கேட்டகரியில் 18,009க்கும், பிசிஎம்ல பார்த்தீங்கன்னா 14,905க்கும், எம்பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,275க்கும், எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 42,789க்கும், எஸ்சி ஏல 97,178க்கும், எஸ்டில 61,658க்கும் க்ளோஸ் இருக்குங்க. சோ அடுத்தது உங்களுக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரியில 20,034க்கும், பிசில 25,604க்கும், பிசிஎம்ல 23,556க்கும், எம்பிசில 29,145க்கும், எஸ்சில 57,438க்கும், எஸ்சி ஏல 1,20,603க்கும். சோ அடுத்ததா கடைசியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சோ இந்த கோர்ஸுக்கு ஓசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 41,963க்கும், பிசில 56,456க்கும், பிசிஎம்ல 50,674க்கும், எம்பிசில 70,888க்கும், எஸ்சில பாத்தீங்கன்னா 1,02,607க்கும், எஸ்சி ஏல 1,36,266க்கும், எஸ்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,52,759க்கும் க்ளோஸ் இருக்குங்க. ஓகே, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜோட 2024 ரேங்க் லிஸ்ட் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அந்த காலேஜோட கோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா வீடியோவை 12th படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.